நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். மதுரை செக்கானூரணி டாஸ்மாக் கடை திறக்க மக்கள் எதிர்த்து சாலை மறியல். பெண்கள் பள்ளி மற்றும் மகளிர் விடுதி இரண்டும் உள்ள இடத்தில் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு. நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் விவேக்குமார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. அப்படி நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு போராட்டம் பண்ணி இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்து நாங்க மறியல் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. இங்கேயும் பண்ணுவோம், கலெக்டரேட்லயும் பண்ணுவோம். கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் பண்றதா எங்களுக்கு வேலை. அடுத்து தான் நாங்க இங்க வந்து போராட்டம் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடத்தை தவிர தெருவும் வீடும் ஒன்னா இருக்கு. தெருவும் வீடும் ஒன்னா இருக்கு. இந்த இடத்துல வச்சா மறுபடியும் எப்படி நாங்க வாழ்றது? நாங்க நாங்க சில வீடு காலி வண்டிக்கு போக வேண்டியதான் கவர்மெண்ட் தான் பொறுப்பு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அதுக்கு மேல எங்களால ஒண்ணும் முடியாது. நாங்களும் கேட்காத நடவடிக்கை இல்லை. கேட்டது போக எந்த நடவடிக்கைக்கு இன்ன வரைக்கும் தகவலும் இல்லை. அதனால அடுத்து நாங்க மறியல் பண்றதை தவிர வேற வழி கிடையாது. அவ்வளவுதான்.